கோயம்பேட்டில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் நடனமாடும் போது தகராறு ஏற்பட்டதில் காரை ஏற்றி இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மற்றொரு சிறுமி விபத்தில் சிக்கி அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவரும் உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுமியும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்பரசன்? சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் திமுக கொடி கட்டிய காரில் சென்று இளம்பெண்ணை ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே 18 வயது நிரம்பிய யான்சி என்ற பெண் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதே இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து படுகாயமடைந்து KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 17 வயது சிறுமி பௌசியா என்பவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் இதுவரை 2 இளம்பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 30ஆம் தேதி இரவு சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை கேட்வே என்ற மதுபான பாரில் நடனமாடும் போது ஏற்பட்ட தகராறில் இருதரப்புக்குள்ளாக ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பவுன்சர்கள் உடனடியாக பாரிலிருந்து இருதரப்பையே வெளியேற்றினர். இந்த நிலையில் தான் 2 இளம்பெண்களும் இருசக்கர வாகனத்தில் கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் நோக்கி செல்லும் பொழுது அப்போது பின்னால் வந்த மற்றொரு தரப்பு திமுக கொடிகட்டிய காரில் அவர்களை இருவரையும் கொடூரமாக இடித்து அதிவேகமாக சென்றது. இந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே 18 வயது பெண் ஜான்சி என்பவர் அன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமி KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் இதுவரை 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுபோதையில் காரை வைத்து இடித்து 2 பெண்களையும் கொடூரமாக கொலை செய்த சுமன் சக்திவேல் உட்பட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமன் சக்திவேல், பாலகுரு, ஜோஷ்வா, கிஷோர்குமார் உள்ளிட்ட 7 நபர்களை CMBT போலீசார் கைது செய்து ஏற்கனவே சிறையில் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாரையும் தற்போது சீல் வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது 2வது இளம்பெண்ணும் உயிரிழந்த சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.